ஹலோ வியூஸ், நான் தான் பேக் வாட்சினே என்ன வீடியோ பார்க்க போகிறேன். நான் ப்ளீச் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க எபிசோட ஒன்று கண்டிப்பாக பிளாக் ஃபாக்ஸ் லெட்ஸ் பிகின். இனிமேல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பொண்ணை கேட்குறாங்க, கமத்து பாராடுன்னு. அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி போகிறான். இப்போ நம்ம ஹீரோ கேட்குறேன். ஹீரோ போய் இச்சிகோ குறைசாக்கி ஒருத்தவங்களை போட்டு அடிச்சிருக்கான். ஏன்னா ஒரு புள்ள வந்து செத்துருக்கும், அதுக்காக வந்து பூ வச்சுருப்பான், அதை தட்டி விட்டுருப்பாங்க. அதுக்காக நங்குடுக்கணி நல்லா நிற்பான். நம்ம ஹீரோவால் சோல்ஸை பார்க்க முடியாது, அது பேய் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். நமக்கு ஹீரோக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு பேசுகிறத மட்டும் கேட்க முடியாது போல், கேட்காமே அவன் வந்து அப்படியே வச்சுட்டு போகிறான். இச்சிகோ வந்து அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கான். வீடு வந்து ஒரு கடையாட்டம் இருக்குது. கதை திறந்து நான் வந்துட்டேன் அப்படி சொல்லும் போது அவன் அப்பா வந்து வாயிலே பொங்கு நட்டி, ஏன்ப்பா என்ன அடிச்சிங்க கேட்கும்போது, ஏன்டா லேட்டாக வந்து அடி சொல்லும்போது, அதுக்கு இப்படி அடிப்பீங்களா சொல்லிட்டு 2 பேரும் சின்ன பசங்கள்கிட்ட சண்டை போட்டுருவான். அவன் தங்கச்சி 2 இருக்குது, யோயிச்சி கரின்னு. அப்போ வந்து திட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடியே ஒரு சோல் நிற்கும் காய்ஸ். அந்த சோல் அப்போ கரின்னு சொல்லுவாள், என்னன்னா இன்றைக்கி ஒரு சோல் எழுத்துட்டு வந்துட்டிங்களா, எப்போ பார்த்தாலும் இதாக செய்றீங்களா சொல்லும்போது அவன் இச்சிகோ வந்து சோலை வேறட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போ அப்படியே வந்து இந்த அடுத்த நாள் கைங்கிறாங்க. டிவியில் வந்து நியூஸ் போயிட்டுருக்கு, இங்கே ஏதோ உடஞ்சி கிடக்குது, எப்படி உடஞ்சதே தெரில சொல்லும்போது இச்சிகோ வந்து அப்படியே டைனிங் டேபிள் வந்துருக்கான். இது டிவியை நியூஸையும் பார்க்கலாம். அப்படியே அதை சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து அதை தாண்டிட்டு போயிடலாம். தாண்டிட்டு மறுபடியும் பூ வைக்கலாம்னு சொல்லி போகும்போது அவனுக்கு ஏதோ சஸ்பீஷன் ஒன்று வருது சொல்லிட்டு அந்த பொண்ணை காண சொல்லிட்டு தேடி போனான். ஏதோ ஒரு மான்ஸ்டர் ஆட்டம் வந்து நின்று கிடக்குது, அதை அவன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணு வந்து அவனை தாண்டி வேகமாக ஓடுது. அந்த பொண்ணு கூட உதறி எங்கே ஓடுறேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு டப்புன்னு தப்பிக்க எழுவுது. இந்த மான்ஸ்டர் வந்து அவனை சாப்பிட வரும்போது ஒரு பொண்ணு, நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் அந்த பொண்ணு வந்து அவளை வெட்டிடுது. மற்றவங்கள பார்த்துட்டு இப்படி தானே வெட்டிச்சு, இது ஏதோ ஆன்மாவில் தான் சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து அந்த பொண்ணு யாராவா இருக்குது யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வேறு வந்துருச்சு. அவனுக்கா ஷாக் அடிச்சு, என்ன இந்த பொண்ணு இப்படி வந்துச்சு, கத்தி அவள் உருவமே வரும்போது அவன் ஷாக் ஆகிட்டான். இல்லை நடக்குது அப்படி என்னை வெட்டிடாதுன்னு சொல்லும்போது அவன் லைட் ஆன் பண்ணிட்டு, நீ யார், நீ எதுக்கு என் வீட்டில் வந்து என்ன செஞ்சுட்டுருக்கே அப்படி கேட்கும்போது அவன் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு, என்னாலும் பார்க்க முடியுதா, நீ ஹியூமன் தானா சொல்லும்போது, நான் ஹியூமன் தான், என்னை தொடாத சொல்லும்போது அவன் மண்டை மேலே ஏறி ஜம்ப் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ வளர்ச்சிட்டாங்கன்னு நமக்கே தெரியும், ஆனால் அவன் மேலே ஏறி ஜம்ப் பண்ணிட்டாங்க. பார்த்துட்டு நான் இப்போ உண்மையாக சொல்ல போகிறேன். அதாவது இந்த சோல் ரீப்பர் வந்து என்னென்னா, இவங்க வந்து சோல் ரீப்பர் காய்ஸ். சோல் ரீப்பர்னால் சில ஆன்மாக்களாக போயிட்டு சுற்றிட்டு காய்ஸ், சுற்றிட்டு இருக்கோம். அந்த ஆன்மாக்கள் வந்து வீடு கொடுக்குது. அதாவது சில ஆன்மாக்கள் நேராமல் இருக்க காய்ஸ், அந்த மாதிரிலாம் ஆன்மாக்களை வீடு வைக்குது. அப்படிலாம் சோல் சொசைட்டிக்கு அனுப்புவாங்க. அந்த சோல் சொசைட்டிக்கு அனுப்புகிற மான்ஸ்டர் தான் இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லும்போது இச்சிகோ காண்டா இதெல்லாம் கூட சொல்லும்போது, ஆமாம் நீ மட்டும் பேர் இது மட்டும் நம்ம வாட்டி சொல்ல வந்து, நான் உன மாதிரிலாம் நம்ப மாட்டேன், உன மாதிரி குட்டையாக இருக்காங்களாம் நம்ப மாட்டேன், நம்ம அந்த ஹைட்டை பற்றி அடிக்கினேர் பண்ணிட்டு இருக்கும்போது என்னையவா குட்டைன்னு சொல்லிட்டு அவன் இச்சிகோட சோலை பேரலைஸ் பண்ணிடுவான். அதாவது சோல் ரீப்பனால சோலை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன வேலை செய்ய முடியும், பேரலைஸ் பண்ணி அப்படியே உலக வச்சுருக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லும் போது அவன் வந்து திடீர்னு கத்தி எடுக்கிறான். ஐயோ என்னதான் வெட்ட போகிறான்னு இச்சிகோ நினச்சி பயந்துட்டு இருக்கான். அவன் கத்தியை உருவி வெட்ட வர இச்சிகவும் சரி நம்ம சோல் முடிஞ்சு அப்படி பார்த்தா பின்னாடி இருக்க ஒரு பேய் அடைச்சிட்டு, அதை ஃபஸ்ட் டைமில் பார்த்தால ஏன் இந்த பேய் எழுத்துட்டேன்னு சொல்லும் போது அவன் சொல்கிறேன், எனக்கு நரகத்துக்கு போக பிடிக்கலன்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் சோல் சொசைட்டிக்கு தான் போகிறீங்க, பயப்பட தேவையில்லை சொல்லிட்டு அவனை வந்து சோல் சொசைட்டி, அதாவதுமே இந்த மாதிரி ஆத்மாக்களை கூட்டினா சோல் சொசைட்டிக்கு போயிடுவாங்க. அப்புறம் வந்து புரிஞ்சா இதுதான் எங்கள் வேலை சொல்லும் போது இச்சிகோ வந்து காண்டாயிட்டு பார்த்துருக்கும் போது சோரி வேர்டு வச்சுருப்பேன். அதான் நல்ல ஆன்மை இருக்குது, அது நார்மலாக இருக்குது, ஆனால் அது கெட்ட ஆன்மை இருக்கா, அது பேர் தான் ஹாலோ. அதுதான் வந்து இந்த மற்ற நல்ல ஆன்மாக்களோட சக்தியெல்லாம் உறிஞ்சு அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்படியே மற்ற ஆன்மாக்களோட ஒரு பவராக அது ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து ஓடி போயிட்டுருக்கா. அந்த ஹாலோன்னு சொன்ன அந்த மான்ஸ்டர் வந்து பொண்ணோட சக்தி எடுக்க வருது. அந்த பொண்ணு பயத்தும் போது சக்தி எடுக்கலாம் மாதிரி வரும்போது பார்த்தா திடீர்னு அந்த மான்ஸ்டர் நின்றுட்டு வேறு ஏதோ செம்ம பவரை சென்ஸ் பண்ணி போகுது. அப்போ இச்சிகோ சொல்கிறான், உனக்கு என்ன அழுகிற சத்து கேடு, என்ன அழுகிற சத்து பார்த்தா திடீர்னு அவளுக்கே லேட்டாக தான் தெரிஞ்சு என்ன அழுகிற சத்துன்னு. சரி ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா சலன்னு போவா. வெளியே போயிட்டு கதை திறந்து பார்த்தா செம்ம பவர்ஃபுல்லான ஆறா வந்து அவளால் சென்ஸ் பண்ண முடியுது. அப்படியே வந்து பார்த்தா இச்சிகோட தங்கச்சி யோயிச்சி வந்து அண்ணா கரின் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அவன் மயக்க போட்டு விழுந்துடுறா. இதை பார்த்து இச்சிகோ காண்டாயிடுச்சு. அப்படியே வந்து அந்த பொண்ணு வந்து கீழே இறங்கி போய் பார்த்தா அந்த ஹாலை வந்து கரின்னு தூக்கி வச்சுட்டு என்னமோ செஞ்சு அதை பிடிச்சி வச்சுருக்கு. அவள் வந்து கத்தி எடுத்து ரெடியாக இருக்கும்போது இச்சிகோ வந்து அப்படியே கஷ்டப்பட்டு வந்து மெதல் வந்துட்டுருக்கான். உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா நான் சோல் பேரலைஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அசையக்கூடிய முடியாது, அசைஞ்சா கஷ்டம் சொல்லும்போது இச்சிகோ வந்து பார்த்துட்டு அவள் கரின்னு அந்த மான்ஸ்டரை பிடிச்சதுக்கு பார்த்துட்டு அவன் காண்டாயிடுவான். என்ன தைரியம் தான் அந்த மான்ஸ்டர் தங்கச்சியை
பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு காண்டாயிட்டு அந்த சோல் இதையே உடச்சிட்டான் இச்சிகோ. அவளை பார்த்து ஷாக் ஆயிடும். எப்படி ஒரு மனுஷனால என்னோட சோல் பேரலைஸை உடைக்க முடியும் அப்படி சொல்லும்போது இச்சிகோ வந்து ஒரு சேர் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறான். ஆனால் அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு அடி தான் அடிச்சிச்சு. இச்சிகோ வந்து தெரிச்சு போய் விழுந்துடுறான். அந்த மான்ஸ்டர் கூட அவனால் போராட முடியல. அப்படியே வந்து அந்த மான்ஸ்டர் வந்து இச்சிகோ வந்து அடிக்கும், அதாவது ஹாலை வந்து இச்சிகோ அடிக்கும்போது நடுவில் வந்து அவள் வந்து கத்தி வச்சு வெட்டிடுறான். அந்த பொண்ணு கீழே விட்றான். கரெக்டாக இச்சிகோ கேட்ச் பிடிச்சானா அந்த மான்ஸ்டர் காணாமல் போயிடுது. இச்சிகோ வந்து கரின்னு பார்த்து கரி நீ நல்லா இருக்கே சொல்லும்போது பயப்படாத, அவன் மயக்க தான் போட்டிருக்கான், மற்றபடி சாவலை. எதுக்கு தெரியுமா அந்த மான்ஸ்டர் வந்துருக்கு? உனக்காக தான், ஏன்னா உனக்குள்ள சம சக்தி இருக்குது. அதாவது இச்சிகோ வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருப்பாங்க கைஸ். அந்த பேய் பொண்ணாலே இவளுக்கு வந்து ஒரு சக்தி கிடச்சிருக்கு. அதனால தான் வந்து இந்த மான்ஸ்டர் வந்து உங்களுக்கு தெரியுது. அந்த மான்ஸ்டருக்கு உன்னோட பவர் தான் முக்கியம், உன்னோட பவர் தான் தேவை சொல்லும்போது இச்சிகோ அப்படியே முறைச்சி பார்த்துருப்பான். அந்த மான்ஸ்டரும் வந்துடும் மறுபடியும். அந்த பொண்ணு சொல்லுவா சரி இதை நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாக சொல்லும்போது இப்படி இச்சிகோ நினச்சி பார்ப்பான். நம்ம ரெண்டு தங்கச்சி அடிப்பட்டது என்னால் தான் அப்படி சொல்லிட்டு இது நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இச்சிகோ வந்து முன்னாடி போய் நின்றுட்டு ஹாலோ உனக்கு என்ன தான் தேவை வந்து வாங்கிக்கோ அப்படி சொல்லும்போது அந்த ஹாலோவும் கரெக்டாக கடிக்கலான்னு வரும்போது அந்த பொண்ணு நீ தப்பாக புரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். இச்சிகோ ரெடியாக இருக்கான் கொடுக்க. பார்த்தா வந்து ஹாலை வந்து வாயிலே ஒரு கடி ரத்த ப்ளீச் அப்படின்னு தெரிக்கும். பார்த்தா அந்த பொண்ணை தான் கடிச்சிருப்பா. அப்போ மூக்கையே ஒட்டியிருப்பான் ஹாலோட மூக்கை. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், என்ன நினச்சிட்டேன் உன்னை மட்டும் சாப்பிட்டு போயிடும்னு நினச்சியா? நிறைய மக்களை தேடும், அது ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும், ஒன்றை நிறைய இது ஸ்ட்ராங்கானவங்கள தேடணும். நீ இப்போ வந்து செத்துருந்தீன்னா நிறைய அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னாலே தோக்கடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவேன். அந்த மான்ஸ்டர் கான் லெவலை பார்த்துட்டு இருக்கும். போய் ஒரு ஸ்டாமினா உட்காந்துட்டு எனக்கு பதிலாக நீ இப்போ ஒரு டெம்பரவரி சோல் ரிப்பேர் ஆக போகிறேன், இந்த கத்தி வச்சு நெஞ்சில் குத்திட்டீங்கன்னா உனக்கு ஒரு பவர் கிடைக்கும், அந்த பவர் வந்து ஏன் பவர் தான், அதை வச்சு நீ ஒரு சோல் ரிப்பேர் ஆகிறா ஒரு டெம்பரவரியாக சொல்ல வந்து இந்த மான்ஸ்டர் ஹாலோவும் ரெடியாக இருக்குது. சரி இந்தா நீ வந்து எனக்காக செய்யலைனாலும் ஒரு தங்கச்சிக்காக செய்யன்னு சொல்லும்போது ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் கத்தியை வச்சு நெஞ்சில் குத்துனானே செம ஆறாக வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது. மான்ஸ்டர் திரிக்கும் போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மான்ஸ்டரோட கை துண்டாகுது. யார் வெட்டியிருப்பானே இச்சிகோ தான். நம்ம மாசாக இருக்கும் இந்த போஸு. அந்த பொண்ணு சொல்லுவா எனது நான் அவனை பாதி பவர்லாம் தரலாம் நினச்சேன், ஆனால் இவன் ஃபுல் பவர் எடுத்துக்கிட்டான், என்ன பண்ணுறான் அப்படி சொல்லும்போது கட்டம் நல்லா வித்தியாசமாக இருக்கும். அப்போ தான் சொல்லுவான் ஏன் இப்போ அவர் கொடுத்தானே, ஏன்னா இவன் வந்து சோழியும் பார்க்கலாம், இவன் ரொம்ப நல்ல மனசாக இருக்கான், அதனால தான் சொல்லிட்டு இந்த பவர் தந்திருப்பா. அவன் வந்து அந்த மான்ஸ்டர் வந்து வெடிக்கும் போது சரி இதை முடிச்சிடலாமா அப்படி சொல்லிட்டு நடுவில் ஒரு வெட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு அந்த மான்ஸ்டரோட கதை முடிஞ்சு கைஸ். ஆனால் தான் கைஸ் இந்த எபிசோடு இதோட முடிஞ்சு. இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அதாவது இந்த எபிசோடு 1 கொஞ்சம் நல்லா போச்சு, நான் எபிசோட் 2 கன்ஃபார்ம் போட்டுருவேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இன்னும் வீடியோ செஞ்சுக்கிற மக்களே, அது பிளாக் ஃபாக்ஸ் சேயிங் டாட்டா பாய்.